ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. ஒரு ஸ்வீட் ரெசிபி, அல்வா ரெசிபி தான். ப்ரெட் அல்வா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வாங்குகிற ஒயிட் ப்ரெட் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ப்ரௌன் ப்ரெட் வச்சு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஒயிட் ப்ரெட்டில் தான் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சுலபமான அல்வா தாங்க. அல்வானாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் அல்வா வந்து இருக்குது. அதில் வந்து இது ப்ரெட் வச்சு பண்ணுற ஒரு 10 நிமிஷம் அல்வா தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த அல்வா பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 8 பீஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேங்க. 8 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் பகுதி எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது போடலாம். போட்டால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அல்வாவோட கலர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வராது. அது இல்லாமல் இந்த சைடில் இருக்கிறது ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அல்வாவோட டேஸ்ட் வந்து கெட்டு போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே இந்த ஒயிட் கலரு தெரிகிற அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 8 பீஸையும் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இந்த கடாயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பின்னாடி நான் வந்து 20 போல் பாதாமையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேங்க. பாதாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்த பின்னாடி இதில் கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. நல்லா வந்து மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை வந்து நல்லா உப்புனதும் இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் வறுத்துக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கருகி போயிடும். ஸோ இந்த மாதிரி வறுத்து இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த பின்னாடி அடுத்து நம்ம இதில் வந்து ப்ரெட்டை சேர்க்கணுங்க. நான் அந்த 8 பீஸ் ப்ரெட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து இந்த நெய்யிலே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை நெய் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இலகி வரணும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம மறுபடியும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. இது வந்து நல்லா மேஷ் ஆன பின்னாடி நம்ம இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஒரே டைமில் தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ சேர்த்த பின்னாடி இது வந்து நல்லா கரைச்சி விட்ட பின்னாடி இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. இது வந்து சேர்த்த பின்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ அல்வா வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த ப்ரெட்டு வந்து நல்லா திக்காகி வரணும். ஸோ இந்த மாதிரி சைட்லெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது மாதிரி நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம நெய் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிக்கலாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்ச இந்த முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் இந்த ஐட்டத்தை பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்திங்க அப்படின்னா அந்த நெய் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும். அந்த ப்ரெட்டு நம்ம கலவருக்குள்ள பார்த்திங்கன்னா அது கூட வந்து அந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆன பின்னாடி தான் நம்ம அடுத்த ஸ்பூன் வந்து நெய் சேர்க்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு நெய்யோட அளவு வந்து தெரியும். ஸோ நெய் வந்து நல்லா உள்ளே இழுத்த பின்னாடி நம்ம வந்து அடுத்து வந்து 1 ஸ்பூன் நெய்யையும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து விடையில் கரெக்டாக வரணும். பாருங்கள், அந்த கலரே பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி வந்து மாறிடுச்சு அல்வாவோட கலரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக நெய்யை வந்து நல்லா இழுத்த பின்னாடி ஓரங்களில் பார்த்திங்கன்னா நெய் வந்து லைட்டாக வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. எந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் அல்வாவை சேர்க்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பாத்திரத்தில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து விழணும். பாருங்கள், சட்டியில் ஒரு சின்ன இது கூட ஒட்டக்கூடாது. நெய் தான் வந்து பாத்திரத்தில் இருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த அல்வா வந்து ஒட்டவே கூடாது. அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நெய் பிரிஞ்சு தனியாக மேலே நிற்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் பார்த்திங்கன்னா இந்த அல்வாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்குங்க.
ஜஸ்ட் இது ஆறுனா மட்டும் போதுங்க, செட் ஆயிரும். பாருங்கள் ஆற வச்சுட்டேன். அல்வா பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு லைட்டாக தட்டி விட்டாலே போதுங்க, அது வந்து ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி டீமோல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூனில் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய, ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான அல்வா ரெசிபி தாங்க. யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.